டாலருக்கு நிகராக ரூபாய் மதிப்பு சரிவதை தடுத்து நிறுத்த ஆர்பிஐ எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விளக்குகிறார் கவிதா. ரூபாய் மதிப்பு சரிவை நோக்கி போகுது, டாலர் ராக்கெட் வேகத்தில் ஏறுது. நியூஸ்ல இதை கேட்டு கேட்டு போர் அடிச்சிருச்சா? ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சும்மா சைலண்டா வேடிக்கை பார்க்கல. கிரிக்கெட் மேட்ச்ல கடைசி ஓவரில் தோக்குற நிலைமையில இருக்கும்போது ஒரு சீனியர் பிளேயர் உள்ள வந்து மேட்சையே மாற்றுவார்ல, அதே மாதிரி 2013 இதே மாதிரி ஒரு பெரிய நெருக்கடி வந்தப்போ ஜெயிச்ச அவங்களோட மாஸ்டர் பிளானை இப்போ தூசி தட்டி எடுத்திருக்காங்க. கம்பேக்னா இப்படி இருக்கணும்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு ஆர்பிஐ போட போகிற அந்த ஸ்கெட்ச் என்ன தெரியுமா? விரிவாக பார்க்கலாம். குறிப்பாக 2013 நடந்த டேப்பர் டான்ட்ரம் சமயத்திலையும் அதுக்கு முன்னாடி வந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் பொருளாதார நெருக்கடி காலத்திலையும் என்னென்ன பண்ணி ரூபாயோட மதிப்பை காப்பாற்றினாங்களோ அதே மாதிரியான பிளானை இப்போவும் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த வாரம் இந்திய ரூபாயோட மதிப்பு டாலருக்கு நிகராக முன்னாடி இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட 97 ரூபாய் வரைக்கும் ரொம்ப மோசமாக சரிஞ்சு போயிருக்கு. இதனால தான் இப்போ நிலைமை இன்னும் ரொம்ப சீரியஸாக ஆகியிருக்கு. இந்த டேப்பர் டான்ட்ரம் அப்படிங்கிறது உலக பொருளாதாரத்தில் குறிப்பாக இந்தியா மாதிரி வளர்ந்து வர்ற நாடுகளில் 2013 நடந்த ஒரு மிகப்பெரிய பொருளாதார பதற்றம், அப்படி இல்லைன்னா பயத்தினால ஏற்பட்ட அலறல் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்க ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டில் ஒரு ஃபோன் வாங்கலான்னு பார்க்குறீங்க. அந்த வெப்சைட்டில் ஒரு வாரமாக 50% ஆஃபர் ஓடிட்டுருக்கு. நீங்களும் சரி அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு அசால்ட்டாக இருக்கீங்க. திடீர்னு ஸ்க்ரீனில் இன்னும் 5 நிமிஷத்தில் இந்த ஆஃபர் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. இன்னும் ஆஃபர் முடியலை, ஆனால் முடிய போகுதுன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு கை கால்லாம் பதற ஆரம்பிச்சிரும். கிரெடிட் கார்டு எங்கே இருக்குன்னு தேடி அவசரமாக ஓடி போய் ஆர்டர் போடுவீங்கல்ல, அந்த பதற்றமும் ஓட்டமும் தான் டான்ட்ரம். சரி, 2013 நிஜமாக என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். 2008 உலகளாவிய பொருளாதார மந்தநிலை வந்தப்போ அமெரிக்காவோட மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் உலக மார்க்கெட்டில் பணப்புழக்கத்தை அதிகமாக்க ஏகப்பட்ட டாலர்களை பிரிண்ட் பண்ணி பாண்டுகளை வாங்கினாங்க. இதை தான் குவான்டிடேட்டிவ் ஈஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டாலர் பணம் எல்லாம் இந்தியா மாதிரி வளர்ந்து வர நாடுகளோட ஷேர் மார்க்கெட்டில் வந்து முதலீடாக குவிஞ்சிச்சு. இதனால் இந்திய பொருளாதாரமும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் 2013 மே மாதத்தில் அப்போதைய அமெரிக்க சென்ட்ரல் பேங்க் தலைவராக இருந்த பென் பெர்னக்கே அமெரிக்க பொருளாதாரம் இப்போ தேறிடுச்சு, அதனால் நாங்கள் மார்க்கெட்டில் டாலர் புழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். இதுக்கு பேர் தான் டேப்பரிங். இதை கேட்ட உடனே உலக முதலீட்டாளர்களுக்கு பயம் வந்துருச்சு. இனிமேல் டாலருக்கு தட்டுப்பாடு வரும், அமெரிக்காவிலேயே வட்டி அதிகமாகும்னு நினச்சி இந்தியாவில் போட்டிருந்த தங்களோட முதலீடுகளை எல்லாம் ஒரேடியாக விற்றுட்டு அமெரிக்காவுக்கு திரும்ப கொண்டு போக ஆரம்பித்தாங்க. இதனால் இந்திய மார்க்கெட்டில் இருந்து டாலர்கள் எல்லாம் கடகடன்னு வெளியில் ஓடுனதால டாலருக்கு பயங்கர டிமாண்ட் ஆகி நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வெறும் 3 மாதத்தில் 55 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 69 ரூபாய் வரைக்கும் செம்ம மோசமாக சரிஞ்சிருச்சு. சுருக்கமாக சொல்லணும்னா அமெரிக்கா அவங்களோட டாலர் சப்ளையை குறைக்க போகிறேன்னு சொன்ன உடனே உலக மார்க்கெட்டில் ஏற்பட்ட பயமும் முதலீடுகள் வெளியேற்றமும் தான் டேப்பர் டான்ட்ரம். அப்போ ஆர்பிஐ கவர்னராக இருந்த டி சுப்பாராவ் தலைமையிலான டீம் மார்க்கெட்டில் பணப்புழக்கத்தை கம்மி பண்ணி மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி வட்டி விகிதத்தை 200 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் அதிரடியாக ஏற்றுனாங்க. இந்த நடவடிக்கையால் ரூபாயோட சரிவு கொஞ்ச நாளைக்கு கட்டுக்குள்ளே வந்தாலும் ரூபாய் மதிப்பு தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. கடைசியாக செப்டம்பர் மாதத்தில் புதுசாக பொறுப்பேற்ற கவர்னர் ரகுராம் ராஜன் உள்ளே வந்து வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கான ஒரு சிறப்பு டெபாசிட் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இந்த ஒரே ஒரு மாஸ்டர் பிளான் மூலமாக இந்தியாவுக்குள்ள 30 பில்லியன் டாலருக்கு அதிகமான வெளிநாட்டு பணம் உள்ளே வந்து குவிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் ரூபாய் மதிப்பு நிலைமையே மாறிச்சு. இப்போவும் ஆர்பிஐ அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் யோசிக்கணும். குறிப்பாக இந்திய பேங்குகளை வெளிநாடுகளில் பாண்டுகள் மூலமாக பணம் திரட்ட சொல்லணும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க. இந்தியா இதுவரைக்கும் நேரடியாக அரசாங்கமே வெளிநாட்டு கரன்சியில் கடன் வாங்கினது கிடையாது. ஆனால் 1998 மற்றும் 2000ஆவது வருஷங்களில் இந்தியா அணு ஆயுத சோதனை நடத்தினதுக்காக அமெரிக்கா நம்ம மேலே சில தடைகளை விதிச்சாங்க. அப்போ வந்த நிதி நெருக்கடியை சமாளிக்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதே மாதிரி வெளிநாட்டு பாண்டுகள் மூலமாக
முறையே 4 பில்லியன் மற்றும் 5.5 பில்லியன் டாலர்களை திரட்டி கொடுத்து உதவி பண்ணுச்சு. ஆனா இங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இப்போ உலகம் முழுக்கவே வட்டி விகிதங்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இப்போ எந்த டெபாசிட் திட்டத்தை கொண்டு வந்தாலோ இல்லை பாண்ட் ரிலீஸ் பண்ணாலோ அதுக்கு நாம் ரொம்ப அதிகமாக வட்டியை கொடுக்க வேண்டி வரும். அதனால் 2013 இதே மாதிரி டெபாசிட் கொண்டு வந்தப்போ பேங்குகள் 3.5% 5% வரைக்கும் தான் வட்டி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வெளிநாட்டு பணத்தை உள்ளே இறக்கணும்னா குறைஞ்சது 8% 9% வரைக்காவது வட்டி கொடுத்தாகணும் அப்படின்னு பொருளாதார நிபுணர் மாதவி அரோரா சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் டேப்பர் டான்ட்ரம் அப்படிங்கிறது அமெரிக்கா போட்ட ஒரு சின்ன அலார சத்தம். ஆனால் அதுக்கு பயந்து உலக மார்க்கெட்டே அதிரும்படி முதலீட்டாளர்கள் ஓடின ஓட்டம்தான் அந்த பெரிய பொருளாதார பதற்றம். அன்னைக்கு 2013 அமெரிக்கா கொடுத்த அதிர்ச்சியால் இந்திய ரூபாய் மதிப்பு சரிஞ்சப்போ ஆர்பிஐ அவங்களோட மாஸ்டர் பிளான் மூலமாக 30 பில்லியன் டாலருக்கு மேலே இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்து நிலைமையை கச்சிதமாக கண்ட்ரோல் பண்ணிச்சு. இப்போ இந்த 2026லையும் டாலருக்கு நிகராக ரூபாய் மதிப்பு 97 வரைக்கும் சரிஞ்சு ஒரு பெரிய நெருக்கடி வந்திருக்கு. ஆனால் பழைய ஆட்டக்காரன் திரும்ப வரான் அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா தலைமையிலான டீம் அன்னைக்கு ஜெயிச்ச அதே 2013 ஃபார்முலாவை கையில் எடுக்க ரெடி ஆயிட்டாங்க. வட்டி விகிதங்களை ஏற்றுறது, வெளிநாட்டு பாண்டுகளை ரிலீஸ் பண்ணுறதுன்னு ஆர்பிஐ போட போகிற இந்த ஸ்கெட்ச் இந்த தடவையும் ரூபாயோட மதிப்பை காப்பாற்றி ஒரு மாஸ் கம்பேக் கொடுக்குமா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.